from NCERT textbook from the topic system of particles and rotational motion topic la irundhu exercise 7.33 sum paakalam parunga. Separation of motion of a system of particles into motion of the center of mass and motion about the center of mass. First வந்து show momentum is equal to momentum I prime plus mi v, where pi is the momentum of the ith particle and mi is the mass of the ith particle, and pi dash equal to mi vi dash. Note vi dash is the velocity of the ith particle related to the center of mass. Also prove using the definition of the center of mass sigma fi prime is equal to 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ செப்பரேஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. இது பார்ட்டிகல் M1, இந்த பார்ட்டிகல் M2, இந்த பார்ட்டிகல் இங்கே M3, இந்த மாதிரி இந்த பார்ட்டிகல் ஐத்து பார்ட்டிகல் அப்படி இருக்குன்னு வச்சுங்க. ஐத்து பார்ட்டிகளுடைய மாஸ் வந்து MIன்னு எடுத்துக்கலாம். இதுக்கு எல்லாமே சென்டர் ஆஃப் மாஸ் ஒரு பாயிண்ட்ல இருக்கும். ஒரு சர்டைன் பாயிண்ட்ல சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்ட் ஆகும். இப்போ வந்து சென்டர் ஆஃப் மாஸ் இங்க இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். சென்டர் ஆஃப் மாஸ் இங்க இருக்குன்னு எடுத்துங்க. வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் நான் v-ன்னு எடுத்துக்கிறேன். வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் v-ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ith பார்ட்டிகிளுக்கு வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் ஆஃப் மாஸ் வந்து vi டேஷ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ith பார்ட்டிகிளுக்கு வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ith பார்ட்டிகிள் வெலாசிட்டி ஆஃப் ith பார்ட்டிகிள் வித் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து vi டேஷ்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்படி எடுத்துக்கலாம். அவங்க क्वेश्चनல அப்படி தான் கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி தெரியும் velocity a with respect to b க்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க. velocity of a minus velocity of b. velocity of a என்றது velocity with respect to ground, velocity of b என்றது velocity of b with respect to ground. அதே மாதிரி இங்க வந்து நம்ம vi dash ன்னு எடுக்கிறோம். vi dash என்றது velocity of the ith particle with respect to center of mass னா அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா வரும்? velocity of the ith particle with respect to ground minus velocity of center of mass with respect to ground. ஏன்னா velocity of center of mass நம்ம என்ன எடுத்துட்டோம்? v ன்னு எடுத்துட்டோம். velocity of center of mass v ன்னு எடுத்துட்டோம். அதனால v ன்னு போட்டாச்சு. இப்போ இதுல இருந்து velocity of ith particle is equal to இந்த minus v right side left side ல போயிரும். so that velocity of the ith particle with respect to center of mass plus velocity of center of mass அப்படி நம்ம எடுத்துக்கலாம்ப்பா. இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்கு. இந்த ஈக்குவேஷன் நம்ம மாஸ்ல மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ மாஸ்ல மல்டிப்ளை பண்ணா m into vi is equal to m into vi dash plus mi into v. அதாவது எந்த மாஸ்ல மல்டிப்ளை பண்றோம்னா மாஸ் ஆஃப் தி ith பார்ட்டிகிள்ல மல்டிப்ளை பண்றோம். இப்போ இந்த மாஸ் ஆஃப் ith பார்ட்டிகிள் இன்டு வெலாசிட்டி ஆஃப் ith பார்ட்டிகிள் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் இருக்கு இல்லையா? இது வந்து என்ன எடுத்துக்கலாம்? மொமெண்டம் ஆஃப் தி ith பார்ட்டிகிள் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் அப்படின்னு எடுத்துங்க. சரிங்களா? அடுத்து mi மாஸ் ஆஃப் ith பார்ட்டிகிள் இன்டு velocity of the ith particle with respect to center of mass இல்லையா? இது என்ன பண்ணலாம்? momentum of ith particle with respect to center of mass னு போடுங்க. plus mass of the ith particle அப்படினு வந்திருக்கு இல்லையா? into இது velocity of center of mass. so mi into v அப்படினு நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க செகண்ட் ஒன் sigma pi dash equal to 0 னு ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. ஆக்சுவலா வந்து momentum of ith particle with respect to center of mass equal to mass of ith particle into velocity of ith particle with respect to center of mass தெரியும். இப்போ இந்த ith particle மட்டும் எல்லா பார்ட்டிகிளுக்கும் m1 plus m2 எல்லா பார்ட்டிகிளுக்கும் வேணும்னா என்ன பண்ணனும்? அப்போ momentum of first particle with respect to center of mass plus momentum of second particle with respect to center of mass plus so on momentum of nth particle with respect to center of mass பண்ணனும். that is equal to இங்க என்ன பண்ணனும்? m1 நல்லா பாருங்க m1 v1 i v1 prime plus m2 v2 prime இந்த மாதிரி plus so on போட்டே போறோம். சரிங்களா? இந்த மாதிரி எழுதுறோம். இப்படி எழுதுறோம். இதுக்கு பேர் என்ன சொல்றோம்? sigma momentum of ith particle dash equal to இங்க அதே மாதிரி என்ன பண்ணலாம்? sigma mi vi dash என்றது velocity of center of mass with velocity of ith particle with respect to center of mass. இது தெரியும் உங்களுக்கு. அடுத்து வந்து from center of mass definitionல இருந்து என்ன தெரியும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா according to center of mass வந்து sum of moments about center of mass equal to 0. அதாவது sum of moments என்றது mass into distance of the particle with respect to center of mass. அதான் ith particle dash அப்படின்னு போட்டுக்கலாம். இது வந்து 0 according to the center of mass definition வந்து sum of moments about center of mass equal to 0. அது m into r is equal to 0. r என்றது
position of the particle with respect to center of mass 0. So இந்த ஈக்குவேஷனை இப்போ டிஃபரன்ஷியேட் பண்றீங்க. அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? m வந்து அப்படியே இருக்கும். r ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வந்துரும்? velocity வந்துரும். velocity of ith particle general velocity with respect to center of mass that is equal to 0 வந்துருது. அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து from center of mass definition வந்து sigma mvi equal to 0 வந்துச்சு இல்லையா? அதனால from ஈக்குவேஷன் 1ல இந்த வேல்யூ நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா அப்ப sigma pi dash is equal என்ன வந்துருச்சு? 0 வந்துருச்சு. hence proved அப்படி நமக்கு வந்துருச்சு ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பாருங்க செகண்ட் ஒன் என்ன சொல்லிருக்காங்க? show k is equal to k dash plus half mv square சொல்லிருக்காங்க. where k is the total energy of the system of particles, k dash is the total kinetic energy of the system when the particles velocities are taken with respect to center of mass, and mv square by 2 is the kinetic energy of translation of the system of a whole, the center of mass motion of the system அப்படின்னு சொல்லிட்டாங்க. The result has been used in section 7.14 நம்ம NCERT bookல கொடுத்திருக்காங்க, அதை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பழைய மாதிரி மொமெண்டம் எடுத்த மாதிரி நம்ம நிறைய பார்ட்டிகல் எடுத்துக்கலாம். m1 பார்ட்டிகல், m2 பார்ட்டிகல், இந்த மாதிரி m3 பார்ட்டிகல், இது மாதிரி ith பார்ட்டிகல் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் வெலாசிட்டி v1, செகண்ட் பார்ட்டிகல் வெலாசிட்டி v2, தேர்ட் பார்ட்டிகல் வெலாசிட்டி v3, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ith பார்ட்டிகல் வெலாசிட்டி வந்து vi எடுத்துக்கலாம். வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் ஆஃப் மாஸ் vi dash எடுத்துக்கலாம். இங்க சென்டர் ஆஃப் மாஸ் ஒன்னு இருக்கும், அந்த சென்டர் ஆஃப் மாஸ் வெலாசிட்டி v ன்னு எடுத்துக்கங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஆல்ரெடி பார்த்த மாதிரி velocity of ith particle with respect to center of mass equal to velocity of ith particle minus velocity of center of mass. இதுல இருந்து velocity of ith particle equal to இந்த minus v left side போயிடும். so that velocity of ith particle with respect to center of mass plus velocity of center of mass ன்றது இந்த ஃபார்முலா நமக்கு தெரியுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா kinetic energy of ith particle போடுவோம். kinetic energy of ith particle என்ன வரும் சொல்லுங்க? half into mass of the ith particle into velocity of the ith particle square னு வந்திருக்கும். இதுல இருந்து half into mass of the ith particle into velocity of ith particle க்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? இங்க பாத்துறோம் பாருங்க. velocity of ith particle with respect to the center of mass plus velocity of center of mass whole square வந்துருது. சோ இப்படி எழுதணும்னா இது half into mi into இது எப்படி எழுதிக்கலாம்? vi dash plus v whole square இருக்கு இல்லையா? இது வந்து velocity vector quantity. அப்ப இது எப்படி எழுதிக்கலாம்? vi dash plus v in dot vi dash dot ப்ராடக்ட்ல, அதாவது a ஸ்கொயர் a டாட் a ன்னு எழுதலாம். அப்ப வந்து vi dash plus v அப்படினு டாட் ப்ராடக்ட்ல எழுதுறோம். இப்போ டாட் ப்ராடக்ட்ல எழுதும்போது இது எழுதலாம். half into mi ன்னு போட்டு இந்த vi dash into vi dash டாட் போட்டோம்னா vi dash ஸ்கொயர், அடுத்து vi dash டாட் v போட்டோம்னா அது என்ன வரும்? vi dash டாட் v, அடுத்து இந்த v into vi dash போட்டோம்னா அதுவும் ஒரு vi dash டாட் v, அடுத்து இந்த v into v மல்டிப்ளை பண்ணா v ஸ்கொயர் வந்துருது டாட் ப்ராடக்ட்ல. சோ இப்படின்னு வந்துருச்சு. இப்போ இத சிம்ப்ளை பண்ணி எழுதலாம்ப்பா. பாருங்க. இப்போ கைனடிக் ரேஞ்ச் ஆஃப் ith பார்ட்டிகல் இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க? half into mi into vi dash ஸ்கொயர் பிளஸ் இந்த vi dash டாட் v, இந்த vi dash டாட் v வந்து என்ன பண்ணிடலாம்? 2vi dash டாட் v, அது v into cos என்ன போட்டுக்கலாம் அப்படி. ஏன்னா v டேஷுக்கும் vi டேஷுக்கும் இந்த v இருக்கு, அந்த v இருக்கு, இந்த vi dash எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இது ரெண்டுத்துக்கும் ஆங்கிள் θ அப்படின்னு போட்டுக்கலாம். பிளஸ் v ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இப்போ கைனடிக் எனர்ஜி ஆஃப் ith பார்ட்டிகல் கூட இது half mi உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. half mi into vi dash ஸ்கொயர் பிளஸ் half of 2 இந்த உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது இந்த half 2 கேன்சல் ஆயிரும். so that mi into vi dash into v cos θ plus half mi v ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் mi into vi dash. இதுக்கு முன்னாடி எல்லா பார்ட்டிகளுக்கும் சம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் ஃபார் ஆல் த பார்ட்டிகல் எடுத்தோம்னா k all the particles sum பண்ணா k ன்னு வந்துரும். that is equal to sigma of mi vi square ன்னு வந்துரும். mi vi square ன்னு வந்துருது. plus இங்க sigma mi vi dash into v cos θ plus இங்க sigma of mi vi square v square ன்னு வந்துருது. உங்களுக்கு போன செக்ஷன்ல ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இங்க sum of m into vi dash, அதாவது sum of moments about center of mass equal to 0 சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட் இங்கே போட்டால் சம் ஆஃப் மூமெண்ட்ஸ் எபவுட் சென்டர் ஆஃப் மாஸுக்கு போட்ட ஃபார்முலால இங்கே 0ன்னு நம்ம பார்த்துட்டோம். அதனால இந்த டேர்ம் 0 ஆயிரும். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் வந்து v இது வந்து vi ஸ்கொயர் இருக்கு இல்லையா? vi என்றது என்ன எடுத்துக்கலாம் பாருங்க. ஆக்சுவலாக சாரி, இங்கே vi டேஷ் இருக்கும், இங்கே vi டேஷ் இருக்கு. அப்போ இங்கே vi டேஷ் போட்டுக்கணும். அப்போ இந்த vi டேஷ்ன்றது என்னது? velocity of the particle with respect to center of mass. so that இது என்ன பண்ணலாம்? இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து கைனடிக் எனர்ஜி வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் ஆஃப் மாஸ் அந்த மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம். பிளஸ் இந்த டேர்ம் வந்து மொத்தமா வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் வருது.
அப்போ மொத்தமா சிக்மா இன்ட்டு எம்ஐ வந்து சிக்மா எம்ஐ வி வந்து கான்ஸ்டன்ட் எடுத்துங்க. அப்போ சிக்மா எம்ஐ டோட்டல் மாஸ் வந்துருது ஆஃப் இன்ட்டு டோட்டல் எம் வி ஸ்கொயர். இங்கே சிக்மா இன்ட்டு இந்த எம்ஐக்கு வந்து நம்ம அதாவது மொத்தமாக இது வந்து கைனடிக் எனர்ஜி அப்படின்னு போட்டுக்கலாம் ஆஃப் தி பார்ட்டிகல்ஸ் வித் ரெஸ்பெக்ட் சென்டர் ஆஃப் மாஸ் மாதிரி. ஆனால் கைனடிக் எனர்ஜி ஸ்கேலர் அந்த மாதிரி சொல்ல முடியாது வித் ரெஸ்பெக்ட்னு சும்மா அப்படி எழுதிக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் எம்ஐ வி ஸ்கொயர்ன்றது இங்கே வி வந்து எல்லா பார்ட்டிகளுக்கும் வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்க மாதிரி அஷ்யூம் பண்ணிட்டோம்னா சிக்மா இன்ட்டு எம்ஐ அதாவது சிக்மா எம்ஐ ஈக்குவல் டு டோட்டல் மாஸ்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த டோட்டல் மாஸ் போட்டாச்சு, இந்த வி ஸ்கொயர் போட்டாச்சு. ஸோ கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு கே டேஷ் பிளஸ் ஆஃப் எம் வி ஸ்கொயர் அப்படின்னு ஆன்சர் வந்துருக்குப்பா. அடுத்து பாருங்க, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷோ எல் இஸ் ஈக்குவல் டு எல் டேஷ் பிளஸ் ஆர் கிராஸ் எம்வின்னு சொல்லியிருக்காங்க. எல் டேஷ் ஈக்குவல் டு சிக்மா ஆர்ஐ கிராஸ் பிஐ சொல்லியிருக்காங்க. இஸ் தி ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் சிஸ்டம் அபவுட் தி சென்டர் ஆஃப் மாஸ் வித் வெலாசிட்டிஸ் டேக்கன் ரிலேட்டிவ் டு தி சென்டர் ஆஃப் மாஸ். ரிமெம்பர் ஆர்ஐ டேஷ் ஈக்குவல் டு ஆர்ஐ மைனஸ் ஆர். ரெஸ்ட் ஆஃப் தி நோட்டேஷன் இஸ் தி ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன் யூஸ்ட் இன் தி சாப்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல் டேஷ் அண்ட் எம்ஆர் கிராஸ் வி கேன் பி செட் டு பி ஆங்குலர் மொமெண்டா ரெஸ்பெக்டிவ்லி அபவுட் அண்ட் ஆஃப் தி சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல் டேஷ்ன்றது ஆங்குலர் மொமெண்ட் அபவுட் சென்டர் ஆஃப் மாஸ், இது ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. சரி, வழக்கம் போல நம்ம என்ன பண்ணலாம், சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே M1 இருக்கு, M2 இருக்கு, இந்த மாதிரி ஜென்ரலாக ஒரு 5 பார்ட்டிகல் இருக்கு எம்ஐன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இங்கே வந்து ஒரு ஆரிஜின் ஏதாவது ஒன்று ஓன்னு எடுத்துக்கலாம். எபவுட் ஓ வந்து பார்த்தோம்னா இந்த 5 பார்ட்டிகளுக்கு வந்து பொசிஷன் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஆர்ஐன்னு எடுத்துக்கலாம். அடுத்து சென்டர் ஆஃப் மாஸ்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களாப்பா. அப்போ சென்டர் ஆஃப் மாஸ்னு இங்கிட்ட எங்கிட்டாவது இருக்குன்னு எடுத்துங்க. சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கு. அப்போ பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் நம்ம என்ன கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கலாம். பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் கேபிட்டல் ஆர் எடுத்துங்க. அடுத்து இந்த பொசிஷன் ஆஃப் 5 பார்ட்டிகல் ஃப்ரம் சென்டர் ஆஃப் மாஸ்ன்றது ஆர்ஐ டேஷ்னு வச்சுக்கோங்க. ஆர்ஐ டேஷ்னு வச்சுக்கலாம். சரிங்களா, இதுல இருந்து நம்ம இங்க பாத்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டார் அடிஷன்ல எழுதுனீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதாவது இங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 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 ஆர் பார் பிளஸ் ஆர்ஐ டேஷ் எழுதணும்னா இது இனிஷியல் பாயிண்ட், இப்படி போனால் இது ஃபைனல் பாயிண்ட், தட் இஸ் ஈக்குவல் ஆர்ஐன்னு வந்துடும். ஸோ ஃப்ரம் ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன்ல இருந்து நம்ம என்ன எழுதிக்கலாம், ஆர் பார் பிளஸ் ஆர்ஐ டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஐன்னு எழுதிக்கலாமா. அதுதான் புக்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்ஐ டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஐ மைனஸ் ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சரி இருக்கட்டும். இதுல இருந்து நம்ம 5 பார்ட்டிகளுக்கு பொசிஷன் வந்து 5 பார்ட்டிகல் பொசிஷன் என்ன வந்திருக்கு பாருங்க. 5 பார்ட்டிகல் பொசிஷன் வந்து ஆர்ஐ டேஷ் பிளஸ் ஆர் அப்படின்னு வந்திருக்கு. இது 5 பார்ட்டிகல் பொசிஷன். அதே மாதிரி வெலாசிட்டி பார்த்தோம்னா வெலாசிட்டி எடுத்துக்கலாம். இப்போ வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல இருக்கு. வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ், velocity of ith particle with respect to center of mass v dash இருக்கு. ஆல்ரெடி தெரியும் velocity of ith particle with respect to center of mass equal to velocity of ith particle minus velocity of center of mass பார்த்துட்டோம் நம்ம. அப்போ velocity of ith particle equal to velocity of ith particle with respect to center of mass plus velocity of center of mass v ன்னு இது தெரியும். ஸோ இப்போ velocity of ith particle என்ன தெரியும் நமக்கு, vi dash plus v ன்னு தெரியும். இப்போ ஆங்குலர் மொமெண்டம் வேணும் நமக்கு. ஆங்குலர் மொமெண்டம் என்ன ஃபார்முலா, r cross p தெரியும் உங்களுக்கு. r cross p அதாவது ith பார்ட்டிகளுக்கு எடுத்தீங்கன்னா ri cross pi அப்படின்னு போட்டுக்கலாம். pi போட்டுக்கலாம். pi மொமெண்டம் வந்து m into v தானப்பா. அப்போ ri cross m into vi ன்னு போட்டுக்கலாம். கரெக்டா m வெளியில எடுத்துடலாம். m into ri cross vi அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். இதுதான் ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் ith பார்ட்டிகல். அப்போ ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் ith பார்ட்டிகல் ஈக்குவல் டு m into ri என்ன பண்ணலாம், ri dash plus r இன்ட்டு சரிங்களா, அது ஆருக்கு போட்டாச்சு. கிராஸ் ப்ராடக்ட் போட்டு விஐக்கு போட்டோம்னா என்ன வரும், விஐ வந்து என்ன வந்திருக்கு, விஐ டேஷ் பிளஸ் வி அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த ஆன்சர் இப்படி கிடைச்சிருக்கு நமக்கு. இப்போ வந்து இது எல்லாமே கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி எழுதலாம் பாருங்க. இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி எழுதலாம். ஃபர்ஸ்ட் ri dash into vi cross vi dash எழுதலாமா. ஸோ ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் ith பார்ட்டிகல் ஈக்குவல் என்ன வருது பாருங்க, ri dash into vi dash கிராஸ்ல இருக்கு. கரெக்டுங்களா. இந்த mன்னு ஒன்று இருக்குப்பா, mன்னு ஒன்று மல்டிப்ளை பண்ணும். பிளஸ் ri dash into v கிராஸ் v போட்டோம், கிராஸ் வின்னு போட்டாச்சு. அடுத்து பிளஸ் இந்த கேபிட்டல் ஆர் இன்ட்டு vi டேஷ் போடலாம், கேபிட்டல் ஆர் இன்ட்டு vi டேஷ் போட்டாச்சு. அடுத்தது கேபிட்டல் ஆர் இன்ட்டு வின்னு போடலாம், பிளஸ் கேபிட்டல் ஆர் இன்ட்டு வின்னு போட்டுக்கலாம். ஓகேவா, கிராஸ்ல போட்டோம். இப்போ எல்லாமே m உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ ஆங்குலர் மொமெண்டம் ஈக்குவல் டு இந்த ri டேஷ் பிளஸ் m இன்ட்டு vi டேஷ் ஃபர்ஸ்ட் டேர்ம் போட்டாச்சு. செகண்டுக்கு வந்து பிளஸ் m இன்ட்டு ri டேஷ் இன்ட்டு வின்னு போட்டாச்சு. பிளஸ் தேர்டுக்கு வந்து r இன்ட்டு m இன்ட்டு vi டேஷ்னு போட்டாச்சு. பிளஸ் லாஸ்ட் ஒன்றுக்கு r இன்ட்டு m கிராஸ் v m இன்ட்டு v போட்டாச்சுப்பா. இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா
இது வந்து மொமெண்டம் ஆஃப் ith பார்ட்டிகல் வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் ஆஃப் மாஸ் அப்படி போட்டோம்னா அப்போ Li இஸ் ஈக்குவல் என்ன வந்துருது, இங்கே வந்து என்ன வந்துருது Ri டேஷ் இன்ட்டு Pi டேஷ். ஸோ Ri டேஷ் இன்ட்டு கிராஸில் வந்து Pi டேஷ் போட்டுக்கலாம். இது சாரி, இது ப்ளஸ் கிடையாது, இங்கே கிராஸ் பா, இங்கே ப்ளஸ் கிடையாது, கிராஸ் Pi டேஷ்னு அப்படி போட்டுக்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி சம் ஆஃப் மூமெண்ட்ஸ் இதுக்கு வந்து எல்லா பார்ட்டிகளுக்கும் போடும்போது நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சும்மா இங்கே ஃபார் ஆல் த பார்ட்டிகல் போட்டிங்கன்னா சம்மில் வந்துருக்கும் இல்லையா. அப்போ சம்மில் எழுதினோம்னா இங்கே ஃபார் ஆல் த பார்ட்டிகல் வந்துருக்கும். ஆங்குலர் ஃபார் ஆல் த பார்ட்டிகல் இங்கே சம்முன்னு போட்டிருக்கலாம். இங்கே இந்த மாதிரி சம் ஆஃப் ஃபார் ஆல் த பார்ட்டிகல் போட்டால் சம் ஆஃபில் வந்துடும். கரெக்டுங்களா? அப்போ சம் ஆஃபில் வந்துருக்கும். இது ith பார்ட்டிகல் போட்டிருக்கோம் இங்கே. இப்போ சம் ஆஃப் மூமெண்ட்ஸ் அபவுட் சென்டர் ஆஃப் மாஸ் 0 இது தெரியல, இதுவும் 0 வந்துடுது. அதே மாதிரி இங்கே சம் ஆஃப் மூமெண்ட்ஸ் அபவுட் சென்டர் ஆஃப் மாஸ் இதுவும் 0 வந்துடும். அப்போ இங்கே இருக்கிறது மட்டும் எழுதணும். சிக்மா இங்கே ஆரும் கான்ஸ்டன்ட், வி கான்ஸ்டன்ட்னா சிக்மா எம்ஐ வந்து கேபிட்டல் எம் வந்துடும் மொத்தமாக. அப்போ ப்ளஸ் ஆர் கிராஸ் எம்வி அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த ஆர்ஐ டேஷ் கிராஸ் பிஐ டேஷ் தான் என்னது, ஆங்குலர் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் ஆஃப் மாஸ் அப்படி எழுதிக்கலாம். ஸோ ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் பார்ட்டிகல் ஈக்குவல் டு ஆங்குலர் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் ஆஃப் மாஸ். ஐ வராது, ஏன்னா சம்மு போட்டுட்டோம் இல்லைங்களா, சிக்மா போட்டுட்டா எல்லா பார்ட்டிகளுக்கும் வந்துடும். அப்போ சிக்மா போட்டதுனால எல்லா பார்ட்டிகளும் போட்டு ப்ளஸ் ஆர் கிராஸ் எம்வி. இது பாரில் எழுதிக்க, ஏன்னா வெக்டார் எல்லாமே. ஸோ இப்போ ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் ஈக்குவல் டு ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் ஆஃப் மாஸ் ப்ளஸ் ஆர் இன்ட்டு டோட்டல் ஆர் கிராஸ் டோட்டல் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ், இல்லைன்னா மொமெண்டம் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த சி வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சு. அடுத்து டி பாருங்க. ஷோ தட் dl dash by dt is equal to r cross ri prime cross dp prime by dt. Further show that dl dash by dt equal to tau dash external அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி எல் டேஷுக்கு இங்கே ஃபார்முலா பார்த்து வச்சிருக்கோம். இங்கே எல் டேஷுக்கு வந்து சிக்மா ஆர்ஐ கிராஸ் பிஐ பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அப்படி எடுத்துக்கலாம். அப்போது வந்து எல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு என்ன பார்த்துருந்தோம்னா ஆர், அதாவது ith பார்ட்டிகல் இருக்கலாம். ith பார்ட்டிகளுக்கு ஆங்குலர் மொமெண்டம் வந்து ஆர்ஐ டேஷ் கிராஸ் பிஐ டேஷ்னு இப்படின்னு பார்த்து வச்சிருந்தோம். கரெக்டுங்களா? சரி, இப்போ எழுதும் போது இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதலாம். டி இந்த ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிட்டு இந்த ஈக்குவேஷன் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டிஃபரன்ஷியேட் ஈக்குவேஷன் 1ன்னு எழுதிட்டீங்கன்னா அப்போது டிஎல்ஐ டேஷ் பை டிடி இஸ் ஈக்குவல் டு டி பை டிடி ஆஃப் ஆர் ith பார்ட்டிகல் ப்ளஸ் பி ith பார்ட்டிகல், சார் கிராஸில் வரும் அப்படின்னு போட்டுங்க. இது சிக்மா போட்டிங்கன்னா மொத்த பார்ட்டிகல்ஸ்க்கு வந்துடும் இல்லையா. அப்போ மொத்த பார்ட்டிகல் போட்டோம்னா அப்போ மொத்த பார்ட்டிகல் ஆங்குலர் மொமெண்டம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் ஆஃப் மாஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வந்துடும்னா டி பை டிடி ஆஃப் ஆர் டேஷ் கிராஸ் பி டேஷ் அப்படின்னு வந்துடுது. இப்போ இது யூவி மெத்தடில் டிஃபரன்ஷியேட் பண்ணப்பா. அப்போ யூவி மெத்தடில் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்க. யூவி மெத்தடில் டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா? அப்போ பண்ணிங்கன்னா டிஎல் டேஷ் பை டிடி இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஆர் வச்சுட்டு பிஏ பண்ணுங்க. பண்ணிங்கன்னா ஆர் டேஷ் இன்ட்டு கிராஸில் டிபி பை டிடின்னு வந்துடும். ப்ளஸ்ஸு பிஏ வச்சுக்கிட்டு ஆர் பண்ணுங்க. அப்படி பண்ணிங்கன்னா பிஏ வச்சுட்டு ஆர் பண்ணணும், அது கிராஸில் பண்ணியிருக்கணும். அப்போ டிஆர் பை டிடி கிராஸ் பி இப்படின்னு போட்டிருக்கணும். ஓகேவா? ஓகே, இப்படின்னு வந்திருக்கு. இந்த டிஆர் பை டிடி இன்ட்டு பி மட்டும் தனியாக எழுதுற பாருங்க. dr by dt cross p இருக்கு இல்லையா, இது எப்படி எழுதிக்கலாம்னா இது வெக்டார்ல இருக்கு. dr by dt வந்து என்ன வந்துடும், வெலாசிட்டி வந்துடும். அப்போ வெலாசிட்டி கிராஸ் இந்த மொமெண்டம் வந்து m இன்ட்டு வி பார் போடலாமா? இது எப்படி எழுதும்போது m இன்ட்டு வி பார் கிராஸ் வி பார் போட்டால் உங்களுக்கு வெக்டார் ப்ராடக்ட்ல தெரியும், ஒரு வெக்டாரை அந்த வெக்டார்ல மல்டிப்ளை பண்ணால் 0. அப்போ இந்த வேல்யூ வந்து 0 வந்துடுது. அதனால dl டேஷ் பை dt டேஷ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து சிக்மாவில் இருக்குங்க. இங்கே சிக்மா போட்டுகிட்டே இருந்தோம், இங்கே சிக்மா போட்டுருக்கணும். இங்கே ith பார்ட்டிகளுக்கே கொஸ்டின்களை கொடுத்துருக்காங்க, அதனால ith பார்ட்டிகளுக்கே போட்டு சிக்மா போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போது சிக்மா ஆர்ஐ கிராஸ் டிபி டேஷ் பை டிடி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது ith பார்ட்டிகளுக்கு எடுத்துக்கலாம்ப்பா. ஸோ இந்த ஆன்சர் நமக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஎல் டேஷ் பை டிடி ஈக்குவல் டு டவு டேஷ் டார்க் டேஷ் எக்ஸ்டர்னல் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி நியூட்டன் செகண்ட் லால என்ன தெரியும்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் தெரியும் இல்லையா. அப்போ வந்து இந்த ஃபார்முலாக்கு என்ன எழுதலாம் பாருங்க. இந்த டிபி டேஷ் பை டிடியை வந்து நம்ம என்ன பண்ணலாம், எஃப் டேஷ்னு எழுதிக்கலாம். அப்போ வந்து டிஎல் டேஷ் பை டிடி இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஆர்ஐ டேஷ் இருக்கா, இது வந்து கிராஸ் எஃப் டேஷ்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ith பார்ட்டிகளுக்குன்னே போட்டுங்க. ஸோ இப்படி போட்டிங்கன்னா இந்த ஆர் கிராஸ் எஃப் தான் என்ன தெரியும் நமக்கு, டார்க்குன்னு தெரியும். அப்போ சிக்மா டார்க் அப்படின்னு போட்டுக்கலாமா?
இந்த சிக்மா டார்க் தான் டோட்டல் டார்க் எக்ஸ்டர்னல் டார்க் அப்படின்னு போடலாம். டோட்டல் டார்க்னா எக்ஸ்டர்னல் டார்க் எவ்வளோன்னு போட்டுக்கலாம். ஸோ இதுதான் எக்ஸ்டர்னல் டார்க் ஆக்ட்ஸ் ஆன் தி சிஸ்டம். அப்போ dl dash by dt is equal to external torque acts on the system அப்படின்னு நம்ம ஆன்சர்ல போட்டுக்கலாம்.